ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எலுமிச்சைப்பழம் புழிஞ்ச அப்புறமா ஒரு சில டைமில் கசப்பாகிடும். அந்த மாதிரி கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே எலுமிச்சைப்பழம் கட் பண்ண அப்புறமா புழிவோம். ஒரு சில டைமில் அந்த தோலோடு சேர்த்து நமக்கு அந்த எலுமிச்சைப்பழ சாறு புழியும் போது ரொம்ப கசப்பாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஜூஸும் பண்ண முடியாது. ஒரு மாதிரி சமைக்கும் போது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன வேலை செஞ்சால் போதும். நம்ம எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ண அப்புறமா கொஞ்சமாக நார்மலாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் இந்த கட் பண்ண எலுமிச்சை பழத்தை அதில் போட்டுட்டு உடனே வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் புழிஞ்சு பாருங்கள். சுத்தமாக கசப்பே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் கசப்பாயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.